மூன்றாவது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூடுதல் முன்சிப் நீதிமன்றத்துல இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருபவர் தான் ரஞ்சிதா. இவர் மூன்றாவது பிரசவத்துக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பும் சலுகைகளும் வழங்க கோரிதான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த முன்சிப் நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு விண்ணப்பத்தை அளித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து முன்சிப் நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தான் ரஞ்சிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஹேமந்த் சந்திரகவுடர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பணிக்கு சேரும் முன்பே 2 குழந்தைகளை பெற்ற நிலையில மூன்றாவது முறையாக கருவுற்ற நிலையில பணிக்கு சேர்ந்த பெண்ணுக்கு அந்த மகப்பேறு விடுப்பு வழங்கும்படி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டி ரஞ்சிதாவுக்கு சட்டப்படி மகப்பேறு விடுப்பு வழங்க உளுந்தூர்பேட்டை முன்சிப் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த உத்தரவுல குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவெடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மூன்றாவது பிரசவத்துக்கு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மூன்றாவது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.